இந்தியாவுடைய பெரிய கோக்கிங் கோல் தயாரிப்பாளரான பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் பிசிசிஎல் வந்து 58.5% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க டொமஸ்டிக் கோக்கிங் கோல் தயாரிப்புல. ஃபைனலா அவங்க ஐபிஓட வெளிவர போறாங்க. பிசிசிஎல் கோல் இந்தியாவுடைய ஒரு சப்சிடரி அண்ட் இந்த ஐபிஓல 10% ஷேர் ஹோல்டர் கோட்டா வந்து கோல் இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய கோல் ரிசோர்சஸ் 791 crore டன்ஸா இருக்கு. மைன்ஸ் வந்து ஜாரியா, அதுக்கப்புறம் ராணிகஞ்ச் கோல் ஃபீல்ட்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஹை குவாலிட்டி கோல் கிடைக்குது. ஐபிஓ பத்தி பேசணும்னா ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சேல் 1071.11 crores. இதுல கோல் இந்தியா வந்து 46.57 crore ஷேர்ஸ் விற்கிறாங்க. இந்த ஐபிஓ 9th January இருந்து 13th January 2026 வரைக்கும் ஓப்பனா இருக்கும். பிரைஸ் பேண்ட் அஃபோர்டபிள் தான், 21 rupees to 23 rupees per share and lot size 600 shares. அதாவது நீங்க கட் ஆஃப் பிரைஸ்ல ரீட்டைல் கேட்டகரியில அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 13,800 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். பிசிசிஎல் பிசினஸ் வந்து லார்ஜ்லி டிபெண்டன்ட் ஆன் ரெண்டு இண்டஸ்ட்ரி, ஒன்னு பவர், அதுக்கப்புறம் செப்டம்பர் 30, 2025 படி 75.46% டோட்டல் கோல் டிஸ்பேட்ச் வந்து பவர் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கு அண்ட் 18.48% ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கு. அதாவது இந்த ரெண்டு துறையில ஏதோ ஒன்றுல ஸ்லோ டவுன் இருந்துச்சு அப்படின்னா பிசிசிஎல் பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ் வந்து டைரக்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ட்ரேட் ரிசீவபிள்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கூட்ஸ் வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. பட் கேஷ் வந்து லேட்டா தான் வருது. FY23 ரிசீவபிள்ஸ் 1251 crores, இது 2202 crores அதிகமா இருக்கு 30th September 2025 படி. அமௌண்ட் மட்டும் கிடையாதுங்க, ரிசீவபிள் டேஸும் வந்து அதிகமாயிருக்கு. 25 நாட்களா இருந்தது FY24ல, இது 60 நாட்களா அதிகமாயிருக்கு. ஸோ கேஷ் ஃப்ளோக்கு இது நல்ல சைன் கிடையாது. நீங்க இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.